மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை, இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மதம் மாறிய ஆதிதிராவிடர் இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் மாலை 5 மணிக்குள் ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறைதீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரம்பின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிகளுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. உதவித்தொகை மாதம் ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.